1908 ரஷ்யா சைபீரியா அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு பெரிய விண்கல் விழுகுது. பதிவு செய்யப்பட்ட உலக வரலாற்றுல இந்த டூங்கஸ்கா இவெண்ட் அப்படிங்கிற இந்த நிகழ்வுல விழுந்த இந்த விண்கல் தான் ரொம்ப பெரிய விண்கல் அப்படின்னு கருதப்படுது. இந்த டூங்கஸ்கா இவெண்ட் நடந்த நாள் ஜூன் 30, 1908. அதாவது இதே நாள் சரியா 117 வருடங்களுக்கு முன்னுக்கு நம்ம உலகம் இந்த பெரிய விண்கலுக்கு முகம் கொடுத்திருக்கு. இந்த விண்கல் ஏறத்தாழ 160 இருந்து 200 அடி விட்டத்தை கொண்டதா சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டே, அதாவது சர்வதேச விண்கல் தினம், அது இன்னைக்குதான் அனுஷ்டிக்கப்படுது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நாள் ஏன் அனுஷ்டிக்கப்படுது அப்படின்னு. இந்த சர்வதேச விண்கல் ஜூன் 30 அனுஷ்டிக்கப்படுறதுக்கு காரணமே இந்த டூங்குஸ்கா ஈவென்ட் தான். இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆஸ்ட்ராய்ட் பத்தி உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. இது உங்கள் வீரகேசரி. கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு.